இப்போ ஒருத்தர் வந்து 50,000 ஏர்ன் பண்ணுறாரு. அவர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் அவருக்கு என்ன சொல்லுவீங்க? அந்த 50,000 இன்கமில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு அவர் எவ்வளோ அலோகேட் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஷின் இருக்குது. அவரோட எக்ஸ்பென்சஸ்க்காக அவர் எப்படி அலோகேட் பண்ணுறாரு, அது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு கார்பஸை பில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம அதிகமான இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நம்ம கார்பஸை கொண்டு வர முடியாது. நம்ம எக்ஸ்பென்சஸை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளால் அந்த கார்பஸை பில் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவர் ஒரு 5,000 ரூபாய் எஸ்ஐபி போடுறதுக்கும் 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவர் ஒரு 10,000 ரூபாய் எஸ்ஐபி போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்க எக்ஸ்பென்சஸை எந்த அளவு அலோகேட் பண்ணுறாங்க, எந்த அளவு மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு எவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அப்போது என்ன பண்ணணும்? முதல்ல அவங்களோட எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படிங்கிறத ட்ராக் பண்ணணும். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறதையும் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். திங்க்